26 வருட சினிமா பயணம், 58 படங்கள், 18 விருதுகள், 16 கார் பந்தயங்கள், 14 அறுவை சிகிச்சைகள், இது எல்லாத்தையுமே தாண்டி கோடிக்கணக்கான ரசிகர்கள். இதெல்லாம் ஒரு பெயருக்கு பின்னால். நம்ம ரஜினி சார் கமல் சாருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அவர் ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்றதையும், பிறகு நம்ம அஜித் சார் வரலாறுலயே இடம் பிடிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவில உச்ச நடிகர் அப்படின்னா அது ரஜினி சாரும் கமல் சாரும் தான். இவர்கள் இருவருமே படங்களின் மூலம் பல போட்டிகள் இருந்தாலும் வெளியில ஒரு நல்ல நண்பர்களாகத்தான் வாழ்ந்துட்டு வராங்க. அப்படிப்பட்ட இவங்க இருவருமே திடீர்னு அரசியலையும் என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கையில நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி கமல் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆகிவிட்டதால அதுக்கு ட்விட்டர்ல வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கட்சி ஆரம்பித்து 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட போகும் மக்கள் நீதி மைய தலைவர் என் நண்பன் கமலஹாசன் அவர்கள் பொது வாழ்விலும் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு. இது பலரும் ரீட்வீட்டும் செஞ்சுட்டு வராங்க. சரி, நம்ம அஜித் சாரை பத்தி பார்க்கலாம். அஜித் சார் நயன்தாரா நடிப்புல விஸ்வாசம் படம் 7 வாரங்களை தாண்டி நல்லாவே போயிட்டு இருக்கு. பல இடங்கள்ல 50வது நாள் கொண்டாட்டமும் நடைபெற்று வருகிறதாம். அடுத்தடுத்த வாரங்கள்ல புதிய படங்கள் வெளியான போதும் இன்னும் விஸ்வாசம் ஓடிக்கொண்டிருப்பது படக்குழுவிற்கு மட்டுமல்லாம ரசிகர்களுக்கும் ரொம்பவே குஷியாகத்தான் இருக்கு. இந்த படத்துல உணர்ச்சி மிகுந்த வசனங்களும் பாரம்பரியமான விஷயங்களும் அன்பான உறவுகளுக்கும் பஞ்சமே கிடையாது. அந்த வகையில திருவிழா குறித்து அஜித் சார் பேசும் வசனம் பலரையும் கவர்ந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில மதுரையில அஜித் ரசிகர்கள் உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழா மதுரையில தொடங்க போறாங்களாம். இதற்காக அந்த வசனத்தை வலியுறுத்தி மீம்ஸ் ஒன்றும் உருவாக்கிட்டு வராங்க. இந்த மீம்ஸும் இணையதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. இது தொடர்ந்து இன்னொரு புகைப்படமும் வைரல் ஆகுது. அது என்ன அப்படின்னா, நம்ம அஜித் சார் வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். அவர் ஆரம்பத்துல பைக் மெக்கானிக் வேலை செய்து அதன் பிறகு சினிமாவில இவர் கொடுத்த என்ட்ரி, ஆரம்ப காலத்துல இவர் பட்ட கஷ்டங்கள், அந்த கஷ்டங்களை தாண்டி இவர் எந்த அளவிற்கு உயர்ந்துள்ளார் அப்படின்றத 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல மை இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற தலைப்புடன் இடம்பெற்றிருக்காம். மேலும் மாணவர்கள் இவரை உதாரணமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில முன்னேற வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த புத்தகத்துல தலை இடம்பெற்றுள்ளார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த 2 புகைப்படங்களும் இணையதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.